ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்பயே கையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார், எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரமாக தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம், நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஸோ இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாணி மேம்க்கும் தங்கப்பாணி சாருக்கும் நன்றி. ஏன்னா நான் பல்வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சினி ஃபீல்டில் அதை நம்ம சென்னை மக்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது வந்து டெக்னாலஜி ஃபீல்டில் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இமீடியட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து மோஸ்ட்லி நம்பர் 1 கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்த பாதை வந்து எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லாரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீல்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு வந்து ஆரம்பமே நல்ல கதையாக அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் வந்து ராஜ்மோகன் சார் வந்து பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு முடிச்சு சொன்னார் நம்மால் ராஜ்மோகன் சார். இருந்தாலும் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் மேம் வந்து ஃபுல்லாக கேட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்பயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்பயே கையில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட்டாக நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். பண்ணும்போது பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும்.
அவருடைய சின்ன சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முக பாவனையிலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் எனக்கு ஓகே தான் சார், 100% வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார், எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிவிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கம்பெனிக்கு வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டுக்கு வந்துருப்பார் போல். டேரெக்டாக வந்து பார்த்தா இதுக்காக வரல, ஷூட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்கள்ட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரமாக தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி மேம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம், நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல, அவருடைய அந்த இசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிச்ச தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம் காதல் தம்பதிக்கும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுபோக நம்ம குடும்பத்தில் நம்ம இன்றைக்கி ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலலாம் அம்மா அப்பா இருப்பாங்க, அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா முக்கியமான கேரக்டர் மாமியார் கேரக்டர் மேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மாமியாரை தான் நம்ம இன்றைக்கி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே? ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க, மாமியாரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஐயோ ஏமாமே இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. ஏமாமி அப்படிலாம் கிடையாது, ஏமாமியா வந்து தங்கமான மாமியா. ஆமாம், விசுவச்சிருவாங்க அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தாய்மாமன் கேரக்டர், நான் வந்து வில்லனாகவே ஒருத்தரை பார்த்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லவராக பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்கு உகந்த தாய்மாமனா கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்த கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கேரக்டரு போலீஸ் கேரக்டர். இந்த இடத்துல போலீஸ்க்கே சூட்டான நம்ம அடிக்கடி பார்க்குற எல்லா படத்துலையும் பார்க்குற ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சாரா அருள்தாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், போலீஸுக்கு ஃபிட்டானவர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பார். செம்ம ஃபிட்டாக இருந்துச்சு சார், சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அதில். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேமராமேன்லேருந்து லிரிசிஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. படம் வந்து இன்றைக்கி நீங்கள் பத்திரிகை துறை நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கண்டென்ட் ஓரியன்டாக இன்றைக்கி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறத யாருமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து 2 வீலர்லேருந்து கார்லேருந்து உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள், இன்றைக்கி காரை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓலாவுக்கு விட்டுருக்கோம், அது இல்லாமல் வந்து உபருக்கு வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி பைக் ரைடு முதல்ல வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு அடுத்த ஒரு காலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதை பத்திரிகை துறை நண்பர்களும் நம்மளுடைய சகோதரர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும்னு நான் என்னுடைய அன்போடு தாழ்வான வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என்ன சொல்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தொடக்கம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அது அடுத்தடுத்த ஆடிஷன்ஸ் வந்து ஆடியோ லான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரராக நாங்கள் போயிட்டுருக்கோம்.
அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் எவ்வளோ பயணித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைனா மேடம் அவங்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் காளி வெங்கட் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் அவரை போய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கால் சீட்டு கேட்குறதுக்கு டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக போய் பார்த்துட்டு தான் பண்ணேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதோடைய என்னுடைய மேடை மாதிரி இருக்குது. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டை திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண. அப்படி அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான், நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அடுத்த வாரம் வந்து பார்த்தேன் அப்படின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான், வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுருப்பான். நான் வந்து அடுத்த வாரம் வர சொன்னேன்ல, என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு வந்து தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட்டு திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட்டு திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனு, தாசன்னு, மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவரு என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அரிவு மதன், இப்போ சொன்ன அந்த அரிவு படம் சொல்லவே வேண்டாம், அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ அப்படி யோகி பாபுவோ, ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அதை மிகச்சரியாக நடிச்சிருக்கா அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு யார், மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ், வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு
அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதோட டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல. ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விசஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல் மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. எல்லோரும் பயங்கரமாக சோர்ந்து போயிருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் வந்து கூப்பிட்டாரு, தலைவரே ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஐயோ நீ கூப்பிடலாம் கூட நான் வருவியா அப்படின்னு. பிகாஸ் இது என் நண்பன், என் நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து நாளைக்கு பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன் ஷார்ட் ஃபிலிம் டைமில் அண்ட் குறும்பு டைமில். அதை எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அது யார் கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார் இவர். அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குறும்பு டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்னோட ரூம்மேட், சாரி நான் வந்து அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் 2 வருஷம் அது இருக்கும். கஷ்டகாலம் எல்லா டைம்லையும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்ட்டால் ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு அவர் நிறைய சினிமாவை சார்ந்த பேசும்போது ரூட்டடாக பேசுவார். லைக் எங்கள் ஊரில் நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், எங்கே படித்தேன். ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே தெரியும் இவர் வந்து படம் பண்ணானா ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்டை தான் எடுத்து பண்ணுவாருன்னு. ஏன்னா எனக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நினச்சேன், நான் வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. 4 மேல வின் பண்ணிவிட்டு அந்த காசில் நாங்கள் ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நான் என் நண்பர் சையத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓலாம் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணார். குருமை ஆஃபீஸில் வச்சுருந்தேன். நிறைய பைக் இருக்கும் அந்த ஃப்ளாட்டில். என் பைக்கு நான் பயந்து உள்ளே வைப்பேன். கரெக்டாக என் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் சையத் ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து எப்போ கொண்டு போய் திருடம் ஏதாவது ஸ்மக்லாக யூஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்களோ முதல்ல போய் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. அது ஒரு ஈவெண்ட் இது பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் ராஜ்மோகன் தவிர்த்து அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. நிறைய நண்பர்கள், அப்புறம் அண்ணன்கள், காளி அண்ணன், கார்த்திக் நேதா அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அருவி மதன் பிரதர், அப்புறம் லீன் அண்ணன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், முரளி, சதீஷ், நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இமான் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் வெற்றிய என்னோட தகவல்கள். அண்ட் கவிதா அக்காவோட தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வந்திருக்க ப்ரெஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாணி மேம்க்கும் தங்கப்பாணி சாருக்கும் நன்றி. என்னென்னா என்னோடய சொந்த காசை போட்டு எடுத்திருந்தால் கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் புதுசு என்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபா நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு
ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பித்தது. ராஜபாட்டை படத்தில் அசினேட்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் இன்றைக்கி அர்ஜுனன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபா நான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டு நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபா நான் வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே அவர் கேட்டார், என்னடா அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவோண்ணே என்ன சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்லாம் இப்படி ஏமாற்ற மாட்டேன் என்னடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்ணுறோம் அண்ணே, அது புது கார் வச்சு தானே. டேய் நாளைக்கு காலையிலேயே வாடா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாடுறா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா போகிறாண்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி நான் யோகி பாவனே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் லென்னன் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு இடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவ்வளோ என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க. அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு எம்ஜிக்கு ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பாபனோட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தார். இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்களில் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்தில் வண்டியை மாற்றி வச்சுருப்போம். அப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு ஆளாக பார்த்து சொல்லிடுறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியாருன்றன்னு சொல்லி பயங்கரமாக கோபமாயிட்டாங்க. அப்புறம் வேறு ஏதாவது கேரக்டர் இருக்கானாங்க அவங்க வேறு எதுவும் கதை இல்லை, வேறு எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீ தான் உங்கள் படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா. ஸோ அவங்க வந்து யோகி பாபனா வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டரே இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறையா பேர் ஹீரோனை ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்றே தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லுங்கன்றாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறையா இயக்குநர்களை நிறைய ஹீரோ வளர்த்துட்ருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவார், நான் காமெடியன் தான், கதையின் நான் என்னாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம்ல மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்தளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா
கார்த்திக் நேதா வந்து ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனின் அண்ணா மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பா என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பாண்ணே? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உன் நண்பர் தான். ஏன் நண்பரா நீங்கள்? எனக்கு தெரியவே இல்லை அப்போ ஒரு டைம் நண்பா, அவன் நண்பர்கள் 2 பேருமே அவன் மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும் அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் துள்ளு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னே நல்லா இருக்கு தம்பி பண்ணிக்கலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோபம் இருக்குது, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோட எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோடய ஆர்ட் டைரக்டர் சேகர்னு சொல்லி அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய டீம் அஸ்னேட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷ், ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்களாக சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கடாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாருக்கும் மாதிரி நேரத்தில் யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டேன் வேறு. லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் இந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா.